Simple interest SI equal to PNR by 100. P means principal, N means number of years, R means rate of interest per annum in percentage. Amounts to equal to P plus SI. Example, P வந்து 600, N வந்து 2 years, R வந்து 10% per annum, then standing instruction கண்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 120 கிடைக்கும். தென் P வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த சம்மில் N கொடுத்துருக்காங்க 2 years, R வந்து 10% per annum, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க 180. ஸோ இதில் வந்து நமக்கு பிரின்சிபல் வேல்யூ சால்வ் பண்ணோன்னா 900 கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பிரின்சிபல் வந்து 600 கொடுத்துருக்காங்க, N வந்து 2 years கொடுத்துருக்காங்க, R வந்து 10% per annum கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு இதில் எக்ஸோட வேல்யூ வந்து 720 மைனஸ் 600 இன்ட்டு 2 இன்ட்டு 10/100. ஸோ அதோட வேல்யூ வந்து 120 கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ அதில் அமௌண்ட்ஸ் டூ கேட்டதுனால இதை வந்து பிரின்சிபலோட ஆட் பண்ணணும். ஸோ 600 + 120 720 நமக்கு ஆன்சர் வரும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க 600, N வந்து 2 years கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 180 கொடுத்துருக்காங்க, இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா 2 yearsக்கு 13 கிடைக்குது. ஸோ 1 yearக்கு வந்து 15% per annum நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் பிரின்சிபல் வந்து 1200, N வந்து 4 years, அமௌண்ட்ஸ்ட்டு வந்து 1632. ஸோ R வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1680 கிடைக்கும். இதே இன்னும் சிம்பிள் மெத்தட்லேயே நம்ம சொல்லலாம். 100க்கு 4ன்னு எடுத்துட்டோம்னா 1200க்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ 48. ஸோ இதை வந்து நம்ம அந்த பிரின்சிபல் 1632ஓட 48 ஆட் பண்ணோம்னா 1680 வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து பிரின்சிபல் வந்து 100, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. ஸோ அதில் வந்து 10க்கு வந்து 110, 11க்கு வந்து 121, 12.1க்கு 133.1. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் வந்து 2 yearsக்கு வந்து PR²/100², 3 yearsக்கு வந்து PR² இன்ட்டு 300 + R/100³. ஸோ இதில் வந்து P வந்து 600, R வந்து 5%, டிஃப்ரென்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து 600 × 5 × 5 ÷ 100 × 100 = 1.5.